அடுத்து குறள் எண் 6. அஞ்சுவது ஒரும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஒரும் அவா. அறம் அஞ்சி காக்கப்படாவிட்டால் அவா வஞ்சித்து பெற்ற பெருவளம் எல்லாமும் அற்றுப்போகச் செய்துவிடும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது. முப்பாலும் மொழிவது அறமே. நாம் அடிக்கடி குறிப்பிடுகிற ஒன்று 1330 அருங்குறள்களிலும் அறம் என்பது இருக்கிறது என்பதுதான். ராஜகோபால ஆச்சாரியார் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல 300 குறள்களை எழுதி அதற்கான விளக்கம் எழுதி இந்த 300 முக்கியமான 300 குறள்களை எடுத்தாண்டி இருக்கிறேன், இந்த குறள்களில் எல்லாம் அறம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அவரை நாம் சொந்த வாழ்க்கையிலே குறை காண முடியாது. ஆனாலும் இந்த இடத்திலே அவரை நாம் சறுக்கி விட்டதாகவே கருதுகிறோம். ஏனென்றால் அவர் நல்ல கல்விமான், மிகப்பெரிய அறிஞர், மூதறிஞர் என்றெல்லாம் புகழக்கூடியவர் தான். என்றாலும் ஒவ்வொரு மனிதரிடமும் சில இந்த ஆய்வை பொறுத்தளவிலே அவர் சரியான ஆய்வை செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏனென்றால் 1300 எந்த குறளில் அறம் இல்லை என்று சொல்ல முடியாது, அவரால் யாராலையும் சொல்ல முடியாது. அவர்கள் சரியாக ஆய்வு செய்யவில்லை என்றுதான் சொல்ல முடியும், இவரன்றி வேறு யாராக இருந்தாலும் சரி. அதனாலே முழுமையாக அறம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதுதான். நற்றிணை பாடல் 284 ஒளிரேந்து மறுப்பில் களிறுமாறு பற்றிய தேய்புரி பழங்கையிர் போல வீயாதுகொள் என் வருந்திய உடம்பே என்கிற ஒரு ஊமையை சொல்லுகிறார் நற்றிணையிலே. அவரு யார் எழுதுனான்னு பேர் தெரியல, அதுக்காக அவருக்கு பேரே அந்த புலவருக்கு தேய்புரி பழங்கயிற்றனார் என்று வைத்து விட்டார்கள். இன்னும் சில சங்க இலக்கிய பாடல்கள்ல நீர்மேல் நடப்பான் என்றெல்லாம் வரும். அவருக்கு தன்னுடைய பெயர் நல்ல பாடலாக இருக்கும், சிறந்த கவிதையாக இருக்கும். அதனால அவர்கள் தன்னுடைய பெயரை எழுதி வைக்காமல் போயிருப்பார். அதனால அவர்கள் எழுதிய அந்த கவிதை வரியிலே ஒரு வரியை எடுத்து அவருடைய பெயரை தொகுத்தவர்கள் வைத்து விட்டார்கள். அதே போலதான் இந்த தேய்புரி பழங்கயிறு போல என்கிற ஊமை மிக சிறப்பாக இருக்கிறது என்பதனால அந்த பெயரையே அந்த கவிஞருக்கு, புலவருக்கு வைத்து விட்டார்கள். ஒளிரேந்து மறுப்பில் களிறுமாறு பற்றிய தேய்புரி பழங்கயிறு போல வீயாதுகொள் என் வருந்திய உடம்பே என்று இந்த ஊமையை இங்கே சொல்லுகிறார். அதாவது அறம் நிலைநிறுத்தப்படுவதை அவர் சொல்லுகிறார். இந்த அற்றவர் என்கின்ற சொல்லுகிற துறவு நிலையிலே தேய்புரி பழங்கயிறு என்றால் அது அந்த மறுப்புல இருக்கின்ற அந்த யானையானது இழுத்தா அது உடனே அருந்துடும். அதே போல இந்த பற்றை அறுக்க இயலாமல் துன்பப்படுபவரையும் இந்த பற்றை அறுக்க வேண்டுமானால் அவாற்றவராக விளங்க வேண்டும் என்பதையும் இந்த குறள் மூலமாக சொல்கிறார். கல்வன் பெரிதா கல்வான் பெரிதா என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த கல்வான் என் காப்பான், கல்வான் பெரிதா காப்பான் பெரிதா, இந்த காப்பான் தான் பெரிது என்பது நமக்கு தெரியும். ஆனால் கல்வனுக்கு தெரியும் காப்பானை விட நாம் தான் பெரியவன் என்று. களவு நூல் என்றே ஒரு நூல் உண்டு. ஒரு திரைப்படத்திலே கூட அதை காட்டுவார்கள். நான் இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில் நான் உங்களுடைய அந்த பெட்டியை களவாடுகிறேன் என்று சொல்லி நிறைய காவலர்களை எல்லாம் போடுவார்கள். அவன் முன்னரே சொல்லிவிட்டு அந்த செயலை செய்கிறான் என்பதனால. ஆனால் அவன் சொல்லுகிற அந்த நேரம் வருகிற போது அவர்களுடைய மனதிலே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விடுவார். அது மாதிரியான சூழ்ச்சியானது அந்த களவு நூல் மூலமாக அவனுக்கு தெரிகிறது. அந்த கல்வனுக்கு அந்த இடத்திலே காப்பானை விட கல்வான் பெரியவனாகி விடுகிறான்.
அவன் களவாடி சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு விழிப்புணர்வு வரும். உள்ளே சென்று பார்க்கிற போது அந்த பெட்டி இருக்கார். இதான் காப்பான் பெரிதா கல்வான் பெரிதா என்று பெறுகிற போது காப்பான் தான் பெரியவன் என்றாலும் அந்த ஒரு மயக்க சூழலை ஏற்படுத்திய அந்த அந்த நொடி பொழுதிலே அந்த கல்வான் பெரியவனாகி விடுகிறான் என்பதை காவல் கட்டை மீறி மயக்கியும் இந்த அற்றாரி என்பவரை மயக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரல் மூலமாக நாம் 4 காவல் கட்டுகளை உடைத்து செல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் மடியின்மையிலே சொல்கிறார். அதாவது அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை அஞ்சி வஞ்சிப்பது ஓரும் அவா. அதாவது இந்த அவா பற்றாமல் இருப்பதற்காக அஞ்ச வேண்டும். அது எப்படியெல்லாம் பற்றுமா? 4 விதத்திலே பற்றுமா. அது மடியின்மையிலே சொல்லுகிறார். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார்க்காமற் கலன் என்று சொல்லுகிறார். அந்த நெடுநீர் என்பதற்கு காலந்தாழ்த்தி செய்தல் என்று பொருள். மறவி மடி துயில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த செய்தி. தெரியாத பொருளுடைய ஒரு சீர் நெடுநீர் என்பது. அது காலந்தாழ்த்தி செய்தல். சிலரிடம் ஒரு வேலையை கொடுத்தா உடனே செய்ய மாட்டான், அப்படியே வச்சிருவோம். அலுவலகங்களிலே கூட பெண்டிங் ஃபைல் என்று வச்சிருப்பார். அது நிலுவையிலே இருக்கும். அது மேலதிகாரிகள் அந்த நிர்வாக திறமையின்மையினால அவர்களிடம் வேலை வாங்குவதில்லை, சரியாக வேலை வாங்குவதில்லை. அவர் பதவி ஏற்ற உடனே 1 வாரம் முன்னதாக தேங்கி கிடப்பதை கொண்டு வாங்கணும். 1 மாதம் உள்ளதே இருக்கிறதுன்னா அதை முதல்ல கொண்டா, 6 மாதமாக இருக்கிறது அதை முதல்ல கொண்டா என்று அதை தீர்வு காண வேண்டும். அதான் அந்த தலைமைத்துவத்துக்கான மதிப்பு. இல்லை என்றால் ஏதோ கடனுக்கு வேலை பார்த்தது போல் ஆகிவிடும். அதான் காலந்தாழ்த்தி செய்தல். எந்த ஒன்றையும் செய்தற்கு அல்ல செய்யக்கெடும், செய்தற்கு செய்யாமையாடும் கெடும் என்பதனால எந்த வேலையை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதனாலே இந்த குரலை அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா என்கிற குரல் மூலமாக சொல்லுகிறார். அவாவை முழுதும் நீக்கினால் கெடாத நற்செயல் தான் விரும்புகின்றபடி உண்டாகும். ஒருவனை எந்நிலையிலும் வஞ்சித்து ஊன்றுவது அவாவே ஆகும். அதனால் அவா பற்றாமல் அஞ்சிப்பதே அறமாகும். உங்க உரையை கொடுங்க. ஐயா உரை எழுதியிருக்காரு. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. நம்முடைய மூவேந்தர பாண்டியன் எழுதின உரை. ஒருவனை வஞ்சித்து கெடுக்கக்கூடியது ஆசையாகும். எனவே ஆசையின்றி வாழ்வதே சிறந்த அறமாகும். நான் இரவு படித்த பகுதி, இன்னைக்கு நடத்த போற பகுதிய அது எழுதின செய்தியை நான் படித்தேன். நல்ல ஒப்புமையாக மிக அழகாக சிறப்பாக எழுதியிருக்கிறேன். எழுதின A4 சைஸ்ல மிக அற்புதமாக. வேற யாரும் இந்த மாதிரி அளவுல திருக்குறளை போட்டதை தெரியல. மலர் கூட இவ்வளவு உயரமா இல்லை. மலர் மாநாட்டு மலர்கள் கூட சிறப்பு. ஒருவனை எந்நிலையிலும் வஞ்சித்து ஊன்றுவது அவாவே ஆகும். அதனால் அவா பற்றாமல் வஞ்சிப்பது அஞ்சி இருப்பதே அறமாகும் என்பதை இந்த குரல் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து 7. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றால் வரும். தவா என்கிற சீருக்குத்தான் நமக்கு பொருள் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றால் வரும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தான் வேண்டும் ஆற்றால் தவாவினை வரும். அப்படி அந்த குரல்லையே பொருள் புரிவதற்காக தவா என்பது கெடாத நற்செயல்,
நற்செயல் சரி, கெடாத நற்செயல். அந்த அளவுக்கு அந்த நற்செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது கருத்தங்கே. அதான் தவாவினை, கெடாத நற்செயல். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றால் வரும். அதற்கு பொருள், அவாவினை ஆற்ற அறுப்பின் தான் வேண்டும் ஆற்றால் தவாவினை வரும் என்பது குறளுக்குள்ளாகவே செய்ய வேண்டிய பொருள். இங்கே நம்ம 341வது குறளிலே பிறப்பீனு வித்து என்று சொல்றார். அவா பிறப்பீனு வித்து என்று. வித்து என்பது விதை. தான் வேண்டும் ஆற்றால், தான் விரும்பும் வழியால், வேண்டுதல் வேண்டாமை என்கிற அடிப்படையில் அந்த வழியினாலே நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை என்பது தவாவினை வரும். பிறப்பீனு வித்து இக்குறளால் அவா அறுத்தனால் எதற்காக அவா அறுத்தாரோ அதன் பயனாம் பேரா பெருநிலை வந்துரும் என்கிறார் இந்த குறள் மூலமாக. இப்ப ஒருவனுடைய மரண தருவாயிலே அந்த நாச்சற்று விக்குள் மேல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்கிற குறளை நாம் நிலையாமையிலே பார்த்தோம் அல்லவா? அப்படி உயிர் ஊசலாடுகிற போது இந்த தொண்டை குழியிலே சளி அடைத்து கொண்டு உள்ளேயா வெளியேயா, உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்பதை உயிர் ஊசலாடுகிறது என்று மக்கள் தங்களுடைய வழக்கிலே சொல்லுவார்கள். அந்த மாதிரி காலகட்டத்திலே அவன் என்ன நினைக்கிறான் என்பது தெரியாது. எந்த இடத்திலே பொருளை பதுக்கி வைத்திருக்கிறானா என்று தெரியாது. அவா பெருக்கு அளக்க உண்ணா நிலையில் இறப்பார் இளரா எனின், அவாவோடு இழுபட்டு இறப்பாரை அல்லாது சாபவரே 99.9 விழுக்காடு நடைபெறும் என்பது. அப்ப அவன் நினைக்கிறான், குடும்பம் என்ன ஆகும் நமக்கு பின்னால? ஒண்ணும் ஆகாது. நினைக்கிறான், குடும்பம் என்ன ஆகும், கடன்காரர்கள் என்ன ஆவார்கள், வைத்திருக்கிற கடை என்ன ஆகும், பதவி என்ன ஆகும், நம்மோட கட்சி என்ன ஆகும், அவரவர்கள்லாம் அவரவருடைய நிலையிலே எண்ணுவார்கள். ஒன்னும் ஆக போறது என்பதை அவர்கள் அதை எல்லாம் நற்செயல்களை வாழுகிற காலத்திலேயே அவர்கள் செய்து பழகி இருந்தால், அதை வழங்கி இருந்தால் இப்படியெல்லாம் நினைக்க தோன்றாது என்பதுதான் கருத்து. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, வயதிற்கு பிறகு அவர்கள் காட்டிலே சென்று அந்த காலத்திலே தவம் செய்தார். ஒரு நீரோட்டம் பார்க்கிற, அதாவது நவமணிகள் இருக்கின்றன அல்லவா, நவரத்தனங்கள், நவமணிகள், அவற்றிலே 9 விதமான மணிகளிலே நீரோட்டம் பார்த்தல். ஒரு 1000 பெறுகிற நவமணியும் இருக்கும், 100,000 பெறுகிற நவமணியும் இருக்கும். அந்த கடைக்காரர் தன்னுடைய மகனை 18 ஆண்டுகள் பழக்கினார். தன்னுடைய 60வது வயதிலே, நான் இனி கடைக்கு வரமாட்டேன், உன் பொறுப்பு என்று அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார். ஒரு மணி வருகிறது, விலைக்கு வருகிறது. அது அவர் சொல்லுகிற விலைக்கு ஏற்பதா வேண்டாமா என்று இவனுக்கு தெரியவில்லை. அவரை அங்கேயே இருப்பிட்டு வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். ஏன் என்று கேட்கிறார். ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் என்று தந்தை கேட்கிறார். அவன் அந்த நவமணியை காட்டி, நவமணியில் ஒன்று, நீரோட்டம் எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன். அவர் சொன்னார், நான் இல்லை என்றால் என்ன செய்வாய், அப்படி நினைத்து கொண்டு செல் என்று அனுப்பிவிடுகிறார். அதுதான் பற்றற்ற நிலை, அற்றவர். அவருடைய நிலை என்ன? அவன் லாபமடைந்தாலும் நட்டமடைந்தாலும் அவனுடைய பொறுப்பு. இப்ப இவர் இல்லை என்றால் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கட்டும் என்று அவனுடைய பொறுப்பிலே விட்டு விட்டார். இதுதான் அற்றவர் என்பதை நாம் இந்த கருத்தின் மூலமாக, இது மாதிரி எவ்வளவு பேருக்கு வரும்?
80 வயதானால் கூட கடையை கட்டி கொண்டு அழுகிறவர்கள் இருக்கிறார்கள், விடுவதில்லை. இளைஞர்களிடம் விடுவதில்லை. இதனாலதான் கோப்பெருஞ்சோழனுடைய புதல்வர்கள் இன்றைக்கும் நீயே ஆட்சியில் இருக்கிறாயே, எங்களுக்கு எப்பொழுது வடிவிடுவாய்? அவன் நீண்ட காலம் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறான், வயதும் ஆகிவிட்டது, விடவில்லை. கோப்பெருஞ்சோழனுடைய புதல்வர்கள். அதற்கு பிறகுதான் நம்முடைய கல்வியாளர்கள், கவிஞர் பெருமக்கள் சென்று, நீ உன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த அரசாட்சி அவர்களிடம் தானே கொடுக்க போகிறாய், அதை இப்பொழுதே கொடுத்து விட்டு போக வேண்டியதுதானே, நீ ஏன் உன்னுடைய புதல்வரிடமே போர்க்கோளம் பூண்டு நிற்கிறாய் என்று அறிவுரை கூறுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவன் வடக்கிற்கு போகிறான். இந்த கருத்துக்களை எல்லாம் முன்னிறுத்தித்தான் திருவள்ளுவர் பெருந்தகை குடும்ப நிலையிலே இருப்பவராக இருந்தாலும் அற்றவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த கோப்பெருஞ்சோழன் மூலமாகவும், அந்த நீரோட்டம் பார்க்க மாட்டேன் என்று சொன்ன அந்த ரத்தன வியாபாரி, நவமணிகளை விற்பனை செய்பவர்கள், நீரோட்டம் பார்க்கின்ற அந்த பெருமக்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, இல்லறத்திலே இருந்து கொண்டே கூட அவர்கள் அற்றவர்களாக துறவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் இது என்பதை கூறி 8வது குறளுக்கு வரும். அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அது உண்டேல் தவாது மேன்மேல் வரும். மிக எளிது, மிக எளிமையான குறள், ஒண்ணுமே இல்லை பாருங்க. அவா இல்லாருக்கு துன்பம் இல்லாகும், அப்படி மாத்தி படிங்க. கையில புத்தகம் இருந்தா உங்களுக்கு மிக எளிமையா இருக்கும். புத்தகம் யாராவது இல்லைன்னா அது தெளிவுபடுத்திக்க முடியாது. அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் என்று திருக்குறள்ல எழுதியிருக்கிறார். அதை ஒரு சீரை மட்டும் மாத்தி போட்டு பாருங்க. அவா இல்லாருக்கு துன்பம் இல்லாகும். எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க உரை. அகுது உண்டே எகுது அவா உண்டே தவாது மேன்மேல் வரும். தவாது மேல்மேல் வரும். முடிவில்லாத துன்பங்கள் தொடர்ந்து வரும். மேல்மேல்னா மேல மேல துன்பம். பட்டகால் ஏற்படும் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க. அது மாதிரி மேல் மேல் வரும் என்றால் தொடர்ந்து துன்பம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பம் வருது அப்படின்னு அங்கலாய்ப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். மக்கள்ல பலர் அதான் இன்பத்துள் இன்பம் அடையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதலில. நமக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது என்று, இன்பம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை மனதளவிலே மகிழ்வடையலாமே தவிர தாம் தூம் என்று குதிக்கக்கூடாது. அதான் இன்பத்துள் இன்பம் விழையாதான், அப்படி அதை பெருசா நினைக்காத அந்த இன்பத்தை. ஏன்னா பின்னாலே துன்பம் வரும், ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன், இந்த துன்பத்தை கண்டு அஞ்ச மாட்டான் என்பதை அங்கு சொல்லுவார். அதே போல தவாது என்றால் முடிவில்லாமல் மேல் மேலும் வரும். அவா இல்லாதார்க்கு தொலையா துன்பத்தை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் ஆசை இல்லாமல் ஒழிந்து போக வேண்டும் என்பதை மிக எளிமையாக, அவா இல்லாருக்கு துன்பம் இல்லாகும், எளிமையா இருக்கு. அகுது உண்டேல் எகுது அவா உண்டேல் தவாது மேல் மேல் வரும். இந்த துன்பங்கள் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும், வெள்ளப்பெருக்கு போல நீங்கவே மாட்டாததாக, முன்னிலும் மிக்கதாக. அதான் தவாது. வெள்ளப்பெருக்கை போலவும் கடல் அலை போலவும் துன்பம் வந்து கொண்டே இருக்கும். ஆசை இல்லாதவர், அற்றவர் என்றால் ஆசை இல்லாதவர் என்று நம்ம பார்த்தோம். அவர் உற்றவராகி விடுவார். இப்ப நான் சொன்ன கருத்துக்கு வர்ற பாருங்க. இப்ப நவம்பர் 30 கடந்த 2024 நவம்பர் 30 டிசம்பர் 1 பெஞ்சல் புயல் என்று தமிழ்நாட்டில் ஓங்கி அடித்தது. பெஞ்சல் புயல் என்று ஓங்கி அடித்தது. இத விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு பூரா 30 நாள்கள்ல பெய்த மழை இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 2 நாள்கள்ல 3 நாள்கள்ல அந்த அளவுக்கு பெய்த மழையினால சிறு தொழில்கள் செய்கிற ஏழை மக்கள் தங்களுடைய தொழிலை இழந்து வீடுகளெல்லாம் சிதைவுற்று தங்கள் குறைவாக வைத்திருக்கிற அந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் பாழடைந்து துன்பப்படுகிறார்கள் என்பதை அறிந்தவுடன் இந்த துறவியர்கள் இருக்காங்க பாருங்க,
இந்த அவாறுத்தலை இவ்வளவு தூரம் மெனக்கெடுகிறோம் என்பதற்கு இந்த இடத்துலதான் முத்தாய்ப்பாக வருகிறது அந்த செய்தி. 2725 ஒரு ஒரு அரசு நிர்வாகம், ஒரு பெரிய நிர்வாகம் எப்படி திட்டமிடுமோ அதுபோல் அந்த துறவியர் கூட்டம், அதுவும் பெண் துறவியர், அவர்கள் விழிப்படைந்து 10 குழுக்களை அமைக்கிறார்கள். தன்னார்வலர் உள்ள குழுக்கள் 10 குழுக்களை அந்த சாமியாரிணிகள் அமைக்கிறார்கள். அமைத்து 2725 குடும்பம், ஒரு 10 பேர் கொண்ட குழு இந்த கணக்கெடுக்கிறது. உடனடியாக அவர்களுக்கு தேவை பசியை நீக்க வேண்டும். அதற்கான உணவை தயாரிப்பதற்கு ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைமையிடத்திற்கு செய்தி போகிறது. உடனே ஒரு 20 பேர் சமையல் வேலையை தொடர்கிறார்கள், சுமையுந்தில் ஏற்றுகிறார்கள், கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உடனே அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு தொடர்ந்து அடுத்த வேலைக்கு உணவு வேண்டும் அல்லவா, அதற்கான அரிசி, பருப்பு முதலியவற்றை ஒவ்வொரு பையில் போட்டு அடுத்த சுமையுந்து பின்னாலேயே வருகிறது. உண்டு நிறைவடைந்ததற்கு பின்னாலே ஒவ்வொருவருக்கும் அந்த பை கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி 2725 குடும்பங்களுக்கு உடனடி தீர்வு. இந்த அவாற்ற பெருமக்களுடைய சேவையை பாருங்கள். அதற்காக சொன்னேன், இவர்கள் சாமியார் தானே என்று நினைத்து விட வேண்டியதில்லை. அவர்களுடைய செயல்பாடுகள் 10 குழுக்கள், நான் குறைவாக சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அவ்வளவு வேலைகளை அந்த அவாவை அறுத்தவர்கள் இவ்வளவு வேலை செய்கிறார்கள். பொருளை திரட்டுகிறார்கள், கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இவர்கள் யாரிடமெல்லாம் அந்த செய்தியை சொல்லுகிறார்களோ அவர்கள் கொண்டு வந்து குவிக்கிறார்கள். இவர்கள் அந்த அமைப்பை எடுத்து கொண்டு போய் அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு 20 படங்கள் இருக்கின்றன. அது தொடர்பான செய்திகள் எனக்கு வந்த அந்த பதிப்பிலே இருக்கின்றது. இல்லை, ரொம்ப சாமியாரணிகள் எப்படி இவ்வளவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள், அவர்கள் செய்கிற சேவை. ஒரு குறிப்பு நனவுல வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள்ல இவன் சம்பாதிக்கிறவன் தன்னுடைய வீட்டில் இந்த பெண்ணால் உபயோகம் இல்லை என்று துரத்தி விடுகிறான். வயது முதிர்வு காரணமாகவோ அல்லது அவர்கள் வாழ்க்கையை இழந்தவர்களாகவோ அல்லது மாற்றுத்திறனாளியை பெண்ணாக இருந்தாலோ அப்படி உள்ளவர்களை எல்லாம் அனுப்பிவிடுகிறார்கள் வீட்டிலிருந்து. தனக்கு சுமை என்று தன்னுடைய உடன்பிறப்பாக இருந்தாலும் உற்ற உறவினராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட பெண்களை, இதுதான் அந்த மெய்யுணர்வு என்பது. நாம் வாழ்ந்தால் போதும் என்று கருதாமல் அவர்களை சுமை என்று கருதுகிறார்கள். அங்கே நல்ல வாழ்வு வாழ்கிறார்கள். அங்கே சென்று பூ தொடுத்தல், பூ பறித்தல், மற்ற தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு அங்கே உணவு அருந்தி அங்கே தங்கி தொண்டு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அமைப்புகள் மூலமாக இந்த அவாறுத்தவர்களாலேயும் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த மனித குலத்திற்கு சேவை செய்கிறார்கள் என்று. அப்பரடிகள் சமயப்பணியோடு எப்படி சமுதாய பணியெல்லாம் செய்து வழிகாட்டினாரோ அந்த வகையிலே இந்த ராமகிருஷ்ண மடமானது நாக்பூர்ல நடந்தது பாருங்க. 1993 93 அக்டோபர் நவம்பர்ல ஏற்பட்ட மிகப்பெரிய நில அதிர்வு, நிலநடுக்கம். ஏராளமானவர்கள், பலாயிரக்கணக்கானவர்கள் பூமியில் புதை உண்டு மாண்டு போனார்கள். அது மாதிரி நேரங்களிலும் சென்னையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற பெரு வெள்ளத்தின் போதும் மழையின் போதும் அந்த சுவாமியார்கள் தங்களுடைய காவி வேட்டியை துவராடையை மடித்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கி அவர்களே வேலை செய்தார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் பல்வேறு நாளிதழ்களிலும் வெளிவந்தன. அவர்கள் இப்படியெல்லாம் செயலாற்றுகிறார்கள் என்று. நல்ல உரமுடையவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தார்களே ஒழிய மிகச்சிலர் தான் அவர்களுக்கு உற்றுழி உதவினார்கள் கூடவே இருந்து. நாமும் களத்தில் இறங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்
நிறைய பேர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து துன்பங்கள் வரும் என்பதை, அளவின்றி பெருகும் என்பதனாலே இந்த ஆசையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அடுத்து 9வது குறள். இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடும். அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பம் இடையறாது ஈண்டும் என்பது அந்த முறையாக குறள் மூலமாகவே குறளுக்குள்ளேயே பொருள் செய்வதற்காக சொல்லப்படுகிற செய்தி. இன்பம் இடையறாது ஈண்டும், இடையறா தீண்டும்னு அதுல இருக்கும் உங்க புத்தகத்துல. இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்பதை, அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பம் இடையறாது ஈண்டும். மிகுதியான துன்பம் மேன்மேல் வரும் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி வருகின்ற இந்த துன்பம், அவாவினாலே வருகின்ற துன்பத்தை அது கெடுமானால் இன்பம் இடையறாது தொடரும் என்பதை இடுக்கண் அழியாமையிலேயும் ஆழ்வினை உடைமைக்கு பிறகு 63வது அதிகாரத்திலே இடுக்கண் அழியாமையிலே சொல்லுகிறார். இன்பத்துள் இன்பம் விடையான் இடும்பை இயல்பன்பான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்று அந்த 2 குறள்களிலேயும், அடுத்து இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும்தன் உன்னார் விழையும் சிறப்பு என்கிற குறளிலேயும் இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காக இடும்பை இன்னா என்கிற சொற்கள் எல்லாம் துன்பம் என்கிற பொருளை தருவன. அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடும் என்றால் ஆசை என்னும் துன்பங்கள் எல்லாம் துன்பம் அறப்பெற்றவன் எவனோ அவன் எங்கே இருப்பவனாயினும் அவன் இருக்கும் இடத்தை தானே தேடிக்கொண்டு இன்பம் இடையறாது தொடரும். இன்பம் இடையறாது அவனிடம் வந்து சேரும். ஈண்டும் என்றால் தேடிக்கொண்டு வருவான். இன்பமானது தேடிக்கொண்டு வரும். துன்பத்தை துன்பமாக நினையாமல், முன்பே கூட நாம் பார்த்தோம், மகாபாரதத்திலே குந்தி தேவியானவள் கண்ணா என்கிறாள். அவன் வருகிறான், எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது குந்தி தேவி எனக்கு துன்பத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு என்கிறாள். அவர் திருக்குறள் அந்த காலத்திலே படிச்சிருப்பா போல இருக்கு. திருக்குறளுக்கு முன்னாலே வாழ்ந்தவள் இந்த வரலாறு மகாபாரத கதை என்னால் அந்த கருத்து பாருங்க, திருக்குறளுக்கு ஒத்ததாக அது இருக்கிறது. ஏன் என்று கேட்கிறான். கண்ணன் எல்லோரும் இன்பம் தான் விழைவார்கள், நீ துன்பத்தையே விரும்புகிறாயே என்று. அவள் சொல்லுகிறாள், அப்பொழுதுதான் உன்னை நினைத்து கொண்டிருக்க முடியும், உன்னை நினையாமல் போய்விடுவேன், அதனால் நீ துன்பம் கொடுத்தாதான் உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்வதாக அந்த வரலாறு வருகிறது. அல்ல, இடையறாது ஈண்டும், அது தேடிக்கொண்டு அவளுக்கு இன்பம் கிடைக்கும் என்பதனாலே அந்த செய்தி. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். நம்முடைய குடி, இது 1023வது குறள், 103வது அதிகாரத்தில் 3வது குடி செயல் வகை என்று. யார் ஒருவன் தன்னை மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடி, தான் சார்ந்திருக்கிற குடி அத்தனை பேரையும் நான் நல்ல நிலையில் வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறானோ அவனுக்கு தெய்வமானது எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கும் என்று இந்த குறள் மூலமாக சொல்கிறார். இன்பங்களுள் எல்லாம் தலைப்பட்டதாம் இன்பம் நெருங்கி இடையறுபடாமல் அவனோடும் ஒன்றாகி உடனாகி இருக்கும் என்பதனாலே அவ்வாற இன்பம் தேடி வருமோ என்றால் வள்ளுவர் கூறும் சான்றுதான் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும், கொண்டாந்து கொடுக்கும், சோம்பலை நீக்கி அவனுக்கு நல்லவற்றை கொடுக்கும் என்பதை இங்கே இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். துன்பத்துள் துன்பமாம் அவாற்று போகுமானால் இன்பத்துள் இன்பம் நீங்காமல் அவன் உறைவான் என்பதை இந்த 9வது குறள் சொல்லுகிறது. இன்பம் இடையறாது ஈண்டும்
அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்று குறள் கூறுகிறது. அடுத்து 10வது குறள். ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையை பேரா இயற்கை தரும். பேரா இயற்கை என்றால் உறுதியான என்று பொருள்படும். ஆறா இயற்கை. அவா ஆறா இயற்கை ஆசை என்னும் அளவிடுதற்கில்லாமல் பெருகும் இயல்பான அடங்காத்தன்மை என்று பொருள். அதை அப்படி மாற்றி படிக்கணும். அவா ஆறாயிற்கை அவா நீப்பின் என்பதிலே அவா நீப்பின் என்கிற அவா என்கிற அந்த 3வது சீரின் முதல் பகுதியை எடுத்து முதலிலே போட வேண்டும். அவா ஆறா இயற்கை ஆசை என்னும் அளவிடுதற்கில்லாமல் பெருகும் இயல்பான அடங்கா தன்மை. அது அந்த தன்மையை நாம் முற்றிலும் இல்லாமல் நீக்கிவிட்டால் அந்த நிலைதான் அந்த பொழுதிலேயே அந்நிலை என்பது அந்த பொழுதிலேயே பேரா இயற்கை என்றால் பெயர்தல் இல்லாத நிலை பேராம் இயல்பை தந்துவிடும் என்று பொருள். தீய ஆசையினாலும் தீரா நலமும் உண்டு. தான் வெளியேறும் போதே பேரா இயற்கையாம் நிலை பெற்றி வழங்கிவிட்டு செல்லும். ஸ்ரீதேவி உள்ள நுழைஞ்சோன்னா மூதேவி வெளியே போயிடுவான்னு நம்ம பார்த்தோம் அல்லவா? அதே போல இந்த தீய ஆசையானது ஆசையும் தீரா நலமும் உண்டு. எப்போன்னா தான் வெளியேறும் போதே பேரா இயற்கையாம் நிலை பெற்றி வழங்கி செல்லும். இந்த அவா வெளியேற்றி விட்டார். பேர் அறிஞர்களும் பெரும் துறவர்களும் அரும் தொண்டர் வீரமாமுனிவர், விவேகானந்தர் இவர்களெல்லாம் புத்தர் மாதிரி பெரிய ஞானிகள் இந்த பூ உலகில் தோன்றி இந்த ஆசையை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அல்லவா? அதே போல் இந்த துன்பத்தில் உடன்று கண்ட தெளிவுதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அவர்கள் கண்ட நெறி. அதற்கு அவர்கள் சொன்ன கரணியங்கள் 1, 4. அதிலே துன்ப உருவாக்கம், துன்ப நீக்கம், துன்பம் நீக்குவதற்கான நெறி. இதை வடமொழியாளர்கள் துன்பம் என்பதை துக்கம் என்றும், துன்ப உருவாக்கம் என்பதை துக்க உற்பத்தி என்றும், துன்ப நீக்கம் என்பதை துக்க நிவாரணம் என்றும், துன்ப நீக்க நெறியை துக்க நிவாரண மார்க்கம் என்றும் அவர்களுடைய மொழியிலே மாற்றி சொல்வார்கள். இவற்றை நான் கண்டதற்கு பிறகு ஒரு ஒளி பிறந்தது. அது அசையா நிலை, பிறவி விடுதலை உற்ற நிலை என்று புத்தர் சொன்னார். நான் கண்டதுன்னா நான் கண்டதில்லை, நான் கண்டது என்று புத்தர் சொல்லுகிற உரை அது. திருவள்ளுவரோ இக்குறள் வழியினாலே புத்தர் கண்ட முழுதுரு போதத்தையும் எளிமையாக விளக்கி இருக்கிறார். நம் பொதுமக்களோ ஒடுக்கம் என்று சொன்னார்கள். தூய துறவியர் ஒடுங்கிய ஒடுக்க நிறை இறைநிலை என கொண்டு ஒடுக்கத்தின் மேல் லிங்கம் நாட்டினார்கள். பல இடங்களிலேயும் இந்த மாபெரும் துறவியாக மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவர்களுக்கு நல்லவற்றை செய்த பெருமக்களுக்கு அந்த பெருமக்கள் அவர்களை அந்த இடத்திலே ஒடுங்க வைத்து, அதாவது சமாதி நிலை பண்ணி அதற்கு மேலே லிங்கத்தை வைப்பார்கள். இது எல்லா சமயத்திற்கும் பொருந்துமா என்றால் அது அவரவர்களுடைய பாடு. எல்லே இலக்கம் என்று தொல்காப்பியர் காட்டிய தெளிவினாலே செங்கதிர் சம்பாதி தோற்றத்தை லிங்கமாக கொண்டு சிவம் என்றும் அதன் செங்கதிர் பரப்புதலை செவ்வேள் என்றும் வழிபாடு கொண்டனர். ஆறா இயற்கை அவா என்பதை ஒடுக்கத்தில் உயர்ந்தவராக விளங்கிய தாய்மானவர் பெருமான் ஆசைக்கூர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அலகேச நிகராக அம்பொன் மிக வைத்த வீரும் நேசித்து ரசவாத வித்தை களைந்திடுவர் நெடுநாள் இருந்த வீரும் நிலையாகவே எனும் காய கற்பந்தேடி நெஞ்சு புண்ணாவர் என விரிவான விளக்கத்தை இந்த பாடல் மூலமாக காட்டுகிறார் என்பதோடு இந்த நிலை இந்த அதிகாரம் நிறைவுறுகிறது. இங்கே உடம்போடே நின்று வீட்டின்பம் அடைய அவரவருடைய பிராரத்வ வினைகள் என்று அந்த சமஸ்கிருதத்திலே சொல்வார். இயல்பாகவே அனுபவித்தல்,
என்று அதைத்தான் ஆராய் இயற்கை என்று நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார். திருவாய்மொழி என்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பாடல், பதிகம் 6. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்தியம் எல்லாம் ஈர்ந்து ஒன்றாய் கிடந்தவரும் பெரும் பாழ் உழப்பிதனை உணர்ந்து சென்றாங்கு இன்ப துன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடும் அதுவே வீடு வீடாமே என்று திருவாய்மொழியும் இதை வலியுறுத்துகிறது என்பதனாலே இந்த அவாறுத்தல் என்பது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான் என்பதாக சொல்லி இந்த குறளை மீண்டும் கவனிப்போம். ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையை பேரா இயற்கை தரும் என்பதை நாம் நினைவில் கொண்டு இதோடு துறவரையில் நிறைவு பெறுகிறது. இந்த குறளினுடைய முடிந்த முடிவாக அவா அறுப்பதே அழியாத இன்பம்